தோழர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக முஸ்லிம்களுக்கு தலைமை வகிக்கும் தகுதி சவுதிக்கு இருக்கிறதா ஈரானுக்கு இருக்கிறதா என்கிற ஒரு பிரச்சனை இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அது பற்றி ஒரு தீர்வை பெறுவதற்காகத்தான் நம்ம இந்த காணொளியில் சந்திக்கிறோம். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வீதியில் நீங்கள் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வெறி நாய் உங்களை விரட்டி கொண்டு வருகிறது, உங்களை கடிக்கிறது, உங்களுக்கு கடுமையான ஒரு துன்பத்தை அது செய்கிறது என்றால், அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களான்னு எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு 2 பேர் வருகிறார்கள். அப்போ 2 பேர் இடத்துல உதவி கேட்குறீங்க. அதில் ஒருத்தன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த நாய்க்கு பிஸ்கெட்டையும் எலும்பு துண்டையும் போட்டு அதுக்கு பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறான். மற்றவர் என்ன செய்கிறார், அந்த நாய்க்கு கல்லை எடுத்து அடித்து விரட்டி அந்த நாய்க்கு சேதத்தை ஏற்படுத்தி அந்த இடத்திலிருந்து அந்த நாயை அப்புறப்படுத்துகிறார். இப்போ இந்த 2 பேரில் உண்மையிலேயே உங்களுக்கு உதவியது யார் அப்படி என்றால், யார் அந்த நாயை அடித்து விரட்டினானோ அவன் தான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறான். அந்த மாதிரி தான் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு இரத்த வெறி பிடித்த ஒரு மிருகம். இந்த மிருகத்தை பொறுத்தவரையில் இது ரொம்ப ஒரு வன விலங்குகளை விடவும் ரொம்ப கூடுதலாக இரத்த வெறி பிடித்த ஒரு மிருகம். ஏனென்று சொன்னால், இந்த மிருகத்தை பொறுத்தவரையில் இதுக்கு அன்பு, பாசம், ஈவு, இரக்கம், மனிதாபிமானம், மனிதத்தன்மை இப்படி எதுவுமே இல்லாத ஒரு கொடிய ஒரு மிருகம் என்று சொல்வதாக இருந்தால் இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய மிருகத்தை நாங்கள் சொல்லலாம். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகளையும் பெண்களையும் எவ்வளவு தூரம் கொல்ல முடியுமோ, அவர்களை அகதிகளாக்க முடியுமோ, அவர்களை ஊனமுற்றவர்களாக்க முடியுமோ, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தையே இருட்டாக்க முடியுமோ, அவர்களுடைய கட்டிடங்களை எல்லாம் சுக்குநூறாக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தன்னுடைய நவீன சாதனங்களை வைத்து கொண்டு அனைத்தையும் சுதந்திரமாக செய்து கொண்டிருந்த ஒரு மிருகம்தான் இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய மிருகம். அப்ப இந்த மிருகத்திடம் இருந்து எங்களை யார் பாதுகாப்பார்கள் என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த நிலையில, எப்படி அந்த வெறிநாய்க்கு பக்கத்துல பிஸ்கட்டை போட்டு செல்ஃபி எடுக்கிற வேலையை ஒருத்தன் செஞ்சானோ அதே வேலையை தான் இந்த சவுதி என்று சொல்லக்கூடியவன் செஞ்சான். டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நாட்டுக்கு வரவழைச்சு அவனோட டுயட்டு பாடுற வேலையை பார்த்தான். இந்த பின் சல்மான் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் முழுக்க முழுக்க முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைமை நாங்கள் தான் என்று உலகம் அளவில் பெருமையும் தம்பட்டமும் அடித்து கொண்டு முழுக்க முழுக்க இந்த வெறிநாய் கூட்டத்தோடு ஒத்துதக்கூடிய, இந்த வெறிநாய் கூட்டத்தோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த பின் சல்மான் என்று சொல்லக்கூடியவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இதுக்கு மாற்றமாக ஒரு தன்மான சிங்கமாக பல ஆண்டுகளாக இந்த அமெரிக்காவினாலும் மேற்குலகத்தினாலும் தனிமைப்படுத்தப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட, பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு தேசம்தான் இந்த ஈரான் என்று சொல்லக்கூடிய தேசம். எந்த மாதிரியான துன்பங்கள், தனிமைப்படுத்தல்கள், பகிஷ்கரிப்புகள் செய்யப்பட்டிருந்தாலும் முழுக்க முழுக்க ஒரு தன்மான சிங்கமாக, தன்மான மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஈரானியர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கொள்கையில் பல பிழைகள் இருக்கலாம், மிக மோசமான பல தவறுகள் அவருடைய கொள்கையில் இருக்கலாம், அகீதாவில் அவர்கள் தவறானவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த மேற்கத்தியர்களோடும் இந்த மேற்கத்திய நவீன கலாச்சாரத்தோடும் ஒன்றித்து போகாமல் முழுக்க முழுக்க தன்மான சிங்கங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் தான் இந்த பலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய விடிவுக்கு விடை சொல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த ஈரான் களத்திற்கு வந்திருக்கிறது. இஸ்ரேல்காரன் அவசரப்பட்டு அமெரிக்காவோட கதையை கேட்டு ஈரானில் போய் கையை வச்சான். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு இஸ்ரேல் மாறி போய் கிடக்கிற ரொம்ப கேவலமான காட்சியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அமெரிக்காக்காரன் என்ன பார்த்தான், இந்த ஈரான்காரன் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்கிறான், அணுவாயுத ஒப்பந்தத்துக்கு கூப்பிட்டு அதுக்கும் வர மாட்டேங்கிறான், என்னதான் பொருளாதார தடையை போட்டாலும் தனியாளாக நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிற்கிறான், இவனை லைட்டாக தட்டி தான் பார்ப்போமே, நம்ம ஏவல் நாயை விட்டு ஏதாவது வேலை செஞ்சு பார்ப்போமே என்று சொல்லி இஸ்ரேலை அனுப்பி விட்டு பார்த்தான். இந்த விண்வெளிக்கு முதலாக நாயை அனுப்பின கதையாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை ஆகியிருக்கிறது. அமெரிக்காவுடைய கதையை கேட்டு ஈரானில் போய் கையை வச்சு குளவிக்கூட்டில் கை வைத்த கதையாக இன்றைக்கு எல்லா பக்கத்தும் வீங்கி கண்களெல்லாம் குருடாகி எதுவும் செய்ய முடியாமல் படுத்த படுக்கையில் பெட்டில் கிடக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்போ இவ்வளோ ஒரு பலத்த அடியை யார் கொடுத்துருக்கணும்? உண்மைக்கும் யார் செஞ்சிருக்கணும்? இந்த அடியை யார் வழங்கி இருக்கணும்? சவுதி வழங்கி இருக்கணும். ஏனென்றால் உலக முஸ்லிம்களுடைய மிக பெரும் புனித தலங்கள் 2 சவுதியில தான் இருக்கிறது. ஹரம் ஷரீப் ஹஜ்ஜி செய்யக்கூடிய மிக உன்னதமான மகத்துவமான பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது, சவுதியில் இருக்கிறது. மதீனாவிலே மஸ்ஜிது நபவி இருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய மன்னரை இருக்கிறது. இப்படியான மிக உயர்ந்த இடங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது?
இந்த சவுதியில் இருக்கிறது. உலக முஸ்லிம்களுக்கு தலைமை வகிக்க வேண்டிய எல்லா தகுதியும் வைத்து கொண்டிருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய மண் புனிதமான மண்ணாக இருந்தாலும், அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அங்கிருக்கக்கூடியவர்களும் உண்மையான முஸ்லிம்களாக அவர்கள் இல்லை. எனவே இந்த சுன்னி முஸ்லிம் ஷியா முஸ்லிம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நீ உண்மையான முஸ்லீமா இல்லை, அதை பற்றி மட்டும் யோசித்துப்பார். சுன்னத்து மட்டும் பண்ணிட்டு சுன்னி முஸ்லீம் என்று சொன்னா நீ சுன்னி முஸ்லீம் ஆகி விடுவாயா? மற்ற சுன்னத்துகள் எதுவுமே இடத்துல கிடையாது. நபி வழியில ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவனுக்கு வீரம் இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும், ரோஷம் இருக்க வேண்டும், தன்மானம் இருக்க வேண்டும், கொள்கை உறுதி இருக்க வேண்டும். இது எதுவுமே இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு சவுதி ஆட்சியாளர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், நல்லடியார்களுடைய பண்பை பற்றி சொல்கிற பொழுது, அஷித்தா அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பாளர்கள் மீது கடுமையானவர்களாக இருப்பார்கள். தங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் விஷயத்திலே ரொம்ப கடினமாக நடந்து கொள்வார்கள். தங்களுக்குள்ளே அவர்கள் இரக்கம் காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு சவுதி செய்யக்கூடிய கேவலமான ஈனத்தனமான வேலை என்ன தெரியுமா? ஈரான் அடிக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை தடுக்கிற வேலை இவன் பார்க்கறான். ஹவுதிகள் அடிக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ஈனத்தனமான வேலை இன்றைக்கு சவுதி செய்கிறான். அமெரிக்காவினுடைய ஷூவை நக்கி பிழைப்பதனால அதிலே கண்ட ருசி இவர்களுக்கு இதிலே இல்லாமல் போய்விட்டது. இஸ்லாத்தையும் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களையும் நேசிக்கிற விஷயத்திலே எந்த விதமான ஒரு இன்பமும் காணாதவர்களாக இன்றைக்கு சவுதியர்கள் மாறி போய்விட்டார்கள். சவுதி அரசாங்கம் மாறி போயிருக்கிறது. இவர்கள் தான் சுன்னி முஸ்லிம்களாம். இவர்கள் தான் உலக முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்களாம். வெட்கமாக இல்லை, கேவலமாக இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு பிழைப்பதை விட வேற ஏதாவது செய்யலாம். எனவேதான் தன்மான சிங்கமாக இருக்கக்கூடிய ஈரானிய தேசத்துடனும் ஈரானிய மக்களுடனும் நாங்கள் இந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த நேரத்திலே ஒன்றித்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை தான் இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. கடைசியாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு, ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பும் பகைமையும் அவர்களுக்கு நீதி செலுத்துகிற விஷயத்தில் உங்களை தடுமாற செய்து விட வேண்டாம். அப்ப உங்களுக்கு ஈரானோட பகை இருக்கிறது, நீண்டகால நெடுங்கால பகை இருக்கிறது. அப்படி என்பதற்காக இன்றைக்கு ஈரான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற விஷயத்திலே, அவன் சத்தியத்திற்காக போராடுகிற விஷயத்திலே நீங்கள் அவனுக்கு எதிரிகளாக மாறுவீர்களா? சத்தியத்தின்பால் நின்று போராடுகிறவர்களை நீங்கள் எதிர்ப்பீர்களா? கேட்டால் நீங்கள் சுன்னி முஸ்லிம்கள். அதை விட கேவலம் என்ன தெரியுமா? இந்த இலங்கை இந்தியாவில் சிலர் இருக்கிறாங்க. நாங்கள் மக்காவில் படித்தவர்கள், மதீனாவில் ஓதியவர்கள், ரியாதிலே பட்டம் பெற்றவர்கள், என்னதாம் மக்கியாம் மதனியாம் ரியாதிகளாம், இவர்கள் உலமாக்கலாம். இவங்க தான் இப்போ என்னது, அவன் ஷியாக்காரன், அவன் காஃபிரு, அவன் முர்த்தது, அவனுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது, நாங்கள்லாம் சவுதி பக்கம் தான் இருக்கணும். சவுதியில் பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடித்தா இவங்களுக்கு அது ஒரு பெரிய செய்தி. இங்கே அது ஒரு தவா பணி. சவுதியில் இந்த பள்ளிவாசலுக்கு ஃபேன் பூட்டப்பட்டது, அந்த பள்ளிவாசலுக்கு சஃபிலே கோடு விற்கிறப்பட்டது. கேவலமாக இல்லை? இதான் தௌவாவா? உண்மையை பேசாதவர்கள் சவுதி செய்யக்கூடிய அநியாயங்களை டொனால்ட் ட்ரம்பை கூட்டிக் கொண்டு கேவலமான டூயட்டு பாடிய அந்த காட்சிகளை எல்லாம் வெளிரங்கமாக பேசாத இந்த உலமாக்கள் என்ன உலமாக்கள் இவர்களெல்லாம்? எனவேதான் இதனை எதிர்த்து பேசுவது, இதற்கு எதிராக குரல் கொடுப்பதுதான் ஒரு உண்மையான உலமாவுக்குரிய அடையாளம். சவுதி செய்யக்கூடிய அக்கிரமங்களையும் அயோக்கியத்தனங்களையும் இந்த மேற்கத்திய உலகத்தோடு சேர்ந்து கொண்டு கூத்தடிக்கக்கூடிய இந்த கேடுகட்ட கூத்துகளையும் எதிர்த்து பேச வக்கில்லாதவர்கள் தான் இந்த மக்கி மதனி உலமாக்கள். இவர்கள் பட்டதாரிகள் என்ற பெயரில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் ஷியாக்காரன், அவனுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க, நம்ம சவுதி பக்கம் நிற்போம் அப்படிங்கிறாங்க. அடே, சவுதிக்கும் ஈரானுக்கும் காலங்காலமாக பிரச்சனை இருக்கிறது, பல வகையான பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை இப்ப பேசுவியா நீ? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. பைத்துல் மக்திஸ் பறிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வீடு வாசல்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அப்பாவி மக்களுடைய பக்கத்தில் நின்று போராடுவதற்கு தான் உனக்கு வக்கில்லை என்று சொன்னாலும், அதற்காக வேண்டி போராடக்கூடிய ஈரானுக்கு உன்னுடைய ஆதரவை கொடுக்க மாட்டியா? எனவேதான் இந்த மாதிரியான நேரத்தில் நாங்கள் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், யாரு முஸ்லிம் யாரு காபிர் என்பது அல்ல இங்கே உள்ள பிரச்சனை. ஒரு மனிதன் அடிபடுகிற நேரத்தில் யார் அவனுக்கு அநீதி இழைக்கிறானோ, அந்த அநீதி இழைப்பவனுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆதரவு கொடுக்க வேண்டும். அவன் காஃபிரா அவன் முஸ்லிமா என்று நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஹிஜ்ரத் போகிற நேரத்தில் ஒரு காஃபிருடைய துணையுடன் தான் என்ன பண்ணுறாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க.
ஏன்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய அந்த இலகுவான குறுக்கு வழிகள் எல்லாம் அந்த ஒரு காஃபிருக்கு தெரிந்திருந்த காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்கிற விஷயத்துல, இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்கிற விஷயத்துல, இஸ்லாமிய வரலாற்றினுடைய துவக்க புள்ளியாக இருக்கக்கூடிய மாபெரும் வரலாற்றினுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய அந்த ஹிஜ்ரத்திற்கே ஒரு காபிரனுடைய வழிகாட்டுதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறார்கள் என்றால், அப்ப காபீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன அப்படியா அந்த மாதிரி இலக்காரமா போய்விட்டதா? காபிர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலே உண்மையும் நேர்மையும் இருந்தால் அதனை ஆதரிக்கும்படி இஸ்லாம் சொல்கிறதே. அப்ப அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? எனவேதான் இந்த இடத்திலே ஷியாக்கள் சுன்னிகள் என்ற வெற்று கோஷங்களை தூக்கி எறிந்துவிட்டு சத்தியத்தின்பால் ஈரானினுடைய கைகள் உயர்ந்து நிற்கின்றன, அவற்றிற்கு நாங்களும் ஆதரவாக பேசக்கூடியவர்களாக, எழுதக்கூடியவர்களாக, ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களாக இந்த நேரத்தில் நாங்கள் மாற வேண்டும். இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான நம்முடைய ஒரு பணியாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இதனை நீங்கள் ஏனைய சகோதரர்களுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற தகவலையும் கூறி மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திப்போம் என்கிற தகவலுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.